மாம்பழம் சீசன் முடியறதுக்கு முன்னாடியே இந்த டெசர்ட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மாம்பழம் ஜவ்வரிசி டெசர்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாம்பழம் சாகோ ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக ஜவ்வரிசியை வந்து ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்படியே கூட இதை குக் பண்ணிக்கலாங்க. இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இன்னொரு அரை கப் தண்ணியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த ஜவ்வரிசி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போது இதெல்லாம் ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு தண்ணியும் ஜவ்வரிசியும் செப்பரேட் பண்ணிக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி மேலேயே கொஞ்சம் கூலாக இருக்கிற தண்ணியை போட்டுக்கலாம். போட்டுட்டா இந்த ஜவ்வரிசி வந்து ஒட்டாமல் நல்லா செப்பரேட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இந்த மேங்கோ சாகோக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பழுத்த நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இந்த மாம்பழம் பீசஸ்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருந்தால் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை ஸ்வீட் வந்து நம்ம மாம்பழத்தில் எவ்வளோ ஸ்வீட் இருக்கோ அதை பார்த்துக்குன்னு போட்டுக்கணுங்க. இப்போ ஒரு பவுலை எடுத்துகிட்டு பாலை ஊற்றிக்கலாம். இந்த பால் வந்து கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பாலுங்க. கூலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயே ஜவ்வரிசி முன்னாடியே வேக வச்சோம்ல, அது கூட போட்டுடலாங்க. பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், கவனிச்சுக்கோங்க. இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாம்பழம் பேஸ்ட்டை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு சர்க்கரை ஏதாவது பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கூலாக இருக்கிறதுக்கு ஒரு 3 ஐஸ் கட்டியை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா விஸ்க விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேயே மீதி இருக்கிற இந்த மாம்பழம் பீசஸை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்ககிட்ட இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸை கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து இங்கே பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். இது கூடவே லாஸ்ட்டில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன் கார்னிஷ் கோசம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த மேங்கோ சாகோ ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சர்விங் கிளாஸஸை எடுத்துகிட்டு மாம்பழம் பீசஸை போட்டுட்டு இந்த மேங்கோ சாகாவை போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த மாம்பழம் ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கூடவே வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் மாம்பழமோட ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சேனலில் எந்த ரெசிபி பார்க்கணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.